கொட்டுக்காளியும் ஒரு விமன் எவ்வளோ ஸ்ட்ராங் எவ்வளோ பவர்ஃபுல்னு சொல்கிற ஒரு படம் தான். அதை மெயின் ஸ்ட்ரீமாக கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் பண்ணல அதை. ஆனால் இப்படி ஒரு கதையை ஏன் நம்ம இங்கே சொல்லி பார்க்கக்கூடாதுன்னு பிஎஸ் வினோத்ராஜ்ன்ற ஒரு டேலண்ட்டை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக பண்ணப்பட்ட படம் தான். இதை ஏன் தேட்டரில் ரிலீஸ் பண்ணணும்லாம் கேட்டாங்க. ஏன் தேட்டரில் ரிலீஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி படத்தை ஆடியன்ஸ் ஒரு தடவை முயற்சி பண்ணிட்டோம். நான் டீம்கிட்ட சொன்னது அதான், இந்த படத்துக்கு ரெண்டு ரியாக்ஷன் தான் இருக்கும். ஒன்று எக்ஸ்ட்ரீமாக பாராட்டுவாங்க, இல்லைன்னா எக்ஸ்ட்ரீமாக திட்டுவாங்க, எங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது புரியல. ஆனால் இது ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கும், இதில் நடித்த எல்லாரும் வெளியில் தெரிய ஆரம்பிப்பாங்கன்னு நான் கொட்டுக்காளியோட சக்ஸஸை நேற்றும் இன்றைக்கும் நான் ஃபீல் பண்ணிட்டேன். ஏன்னா அங்கே ஃபிலிம்ஃபேர் அவார்டுக்கு போயிருக்கும்போது மொத்தம் 8 அவார்டு அமரனுக்கு கிடச்சிது, 2 அவார்டு கொட்டுக்காளி கிடச்சிது. அதில் ஒன்று பெஸ்ட்டு டைரக்டருக்கானது, இன்னொன்று பெஸ்ட்டு ஆக்ட்ரஸ்க்கானது. பெஸ்ட் ஆக்டரில் சூரியனும் நானும் நாமினேஷனில் இருந்தோம். நான் ஜெயிச்சிட்டேனே, தேங்க்யூண்ணே. அங்கே நான் அது உணர்ந்தேன். 2வது முறையாக அந்த கொட்டுக்காளியோட சக்ஸஸை உணர்ந்தது தங்கச்சி இங்கே பேசும்போது. எங்களெல்லாம் யாருக்காவது தெரியுமான்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். எங்களை எல்லாருக்கும் தெரியுது, அது காரணம் கொட்டுக்காளின்னு சொன்னாங்க. இந்த ஒரு காரணத்துக்காக தான் இங்கே படம் எடுக்கப்படுது. எத்தனையோ பேர் தேட்டரில் எங்கள் மூஞ்சி வராதான்னு கேட்குறாங்க. இதை நீ தேட்டரில் ரிலீஸ் பண்ணலாம். இந்த தேட்டரில் இல்லை, நாங்கள் உலகம் ஃபுல்லாக தேட்டரில் ரிலீஸ் பண்ணோம் கொட்டுக்காளியை. பெர்லினில் பார்த்தாங்க, ஜப்பானில் பார்த்தாங்க, ரஷ்யாவில் பார்த்தாங்க. நீங்கள் ரஷ்யாக்கெலாம் போனீங்கன்னா நீங்கள் தான் என்னோட ஜாஸ்தி ஃபேமஸாக இருப்பீங்க. நீங்கள் எல்லோரும் போய் பாருங்கள் அந்த பக்கம் பெர்லின் ரஷ்யாலெல்லாம். அதுக்காக தான் அந்த படம் பண்ணோம். ஸோ கொட்டுக்காளியோட சக்ஸஸ் இன்றைக்கி ரொம்ப நிறைவாக நான் உணர்ந்திருக்கேன். இன்னும் அந்த மாதிரி படம் வரும்.